எல்லாம் ஆராதிக்கலாமா? அவங்க வாயை திறந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் சேர்ந்து துதித்த போதுதான் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. எல்லாரும் சேர்ந்து துதித்த போதுதான் எரிகோ கோட்டை இடிந்து கீழே விழுந்தது. நல்ல கைகளை உயர்த்தி வாய்களை திறக்கலாமா? வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேச முடியுமா? எத்தனை பேர் அந்நிய பாஷையில பேச முடியும்? எத்தனை பேர் நவமான பாஷையில பேசி கர்த்தரை துதிக்க முடியும்? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே, உந்தன் கரம் மீண்டும் என்னை வரைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே, உந்தன் கரம் வரைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும். சொல்லுங்க பாபா, கையை உயர்த்தி. நீங்க பெருகணும் ஆண்டவரே. என் பிரச்சனையை நான் பெருசா பார்க்கல, என் தோல்வியை நான் பெருசா பார்க்கல, என் வியாதியை பெருசா பார்க்கல, மருத்துவர்கள் சொன்னதை நான் பெருசா பார்க்கல, என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசுகிறது எனக்கு அவசியம் இல்ல, என் நண்பர்கள் பேசுகிறது, என் உறவுகள் என்னை குறித்து பேசுகிறது முக்கியம் அல்ல. நீர் பெருகுவீராக ஆண்டவரே. நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும். நீங்க சொல்லுங்க பாப்பா, நீங்க சொல்லுவீங்களா? நீங்க பெருகணும் ஆண்டவரே. நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன. யாராவது உன்னை பார்த்து உன் வாழ்க்கை இனி அவ்வளவுதான், நீ மேடேற முடியாது, உன் பிள்ளைங்க வாழ்க்கை அவ்வளவுதான், உன் குடும்பம் அவ்வளவுதான், நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில உயர்வை காண முடியாதுன்னு பேசுறாங்களா? பயப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிறவர் பெரியவர். சொல்லி நகைத்தன, ஆனாலும் நீங்க என்ன இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து ஒருவருக்குரியதே, ஆனாலும் நீங்க என்ன. உன்னை மனுஷன் பார்க்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்கறதில்ல. வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரனே, தேவனுடைய சனமே, ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும். சொல்லுங்க பாபு, நீர் பெருகணும் ஆண்டவரே. We lift up your name, we exalt your name. சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சபையா, எல்லாருடைய வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து நீர் பெருகணும் ஆண்டவரே. இன்னொரு விசை நீர் பெருகணும் ஆண்டவரே. சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மட்டும் இயேசுவே. நீங்க சொல்லுவீங்களா? உங்க கையை உயர்த்தி. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை மனுஷன் என்ன சொல்றான் என்றது முக்கியம் அல்ல, உங்க பிள்ளைகளை குறித்து உலகம் என்ன பேசுகிறது என்பது முக்கியம் அல்ல. இங்க நிற்கக்கூடிய நீங்க சிலர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கலக்கம், உங்க குடும்பத்தில் உங்க சந்ததிகளை குறித்த ஒரு பயம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை நான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்ற முடியுமானால் உன் சந்ததியினுடைய தலையை உயர்த்த நான் வல்லமை உள்ளவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? Our God is a powerful God.
நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், நல்லவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். என்னையும் உலகம் அப்படித்தான் சொன்னது, இவன் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன், இந்த உலகத்தில் இவன் வாழ்வதற்கு பிரயோஜனம் இல்லை என்று இந்த உலகம் என்னை சொன்னது. ஆனால் என்றைக்கு என் கர்த்தருடைய கை என்னை பிடித்ததோ நான் சொல்ல முடியும், கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வது நிச்சயம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டுகள் நிச்சயம். உங்க வாழ்க்கையில பலவீனங்கள் மாறுகிறது நிச்சயம். எல்லாரும் சபையார் எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? உம்மை உயர்த்துகிறோம். Oh, we worship you, Lord. நன்றி ஆண்டவரே. இப்ப நீங்க சொல்ல முடியுமா உங்க கைகளை உயர்த்தி இந்த ஆராதனை நேரத்தில்? தேவ பிள்ளைகளே, நான் மட்டும் பாடுறது இல்லை, நான் மட்டும் ஆராதிக்கிறது இல்லை, நீங்க சொல்றீங்களா? கைகளை உயர்த்தி நீர் மட்டும் பெருகணும் சொல்லுங்க. நீர் மட்டும் பெருகணும், எல்லாரும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருக. என் வாழ்க்கையில நீங்க பெருகிறீங்க ஆண்டவரே, நான் உங்க கையில என் வாழ்க்கையை கொடுத்துறப்பா. I am submitting myself into you, Lord. இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே. நீங்க உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே. நீங்க சொல்லுங்க. உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே, உடைக்கப்பட்ட பாத்திரமானே. ஒருவேளை நீங்க உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க பாரத்தோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு வந்து ஆராதிக்கலாம். மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறபடியினால கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை வாய்ந்தது விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினது பாடுகிறோம். விழுந்து போன இடங்களிலே, வெட்கப்பட்ட இடங்களிலே உன் தலையை உயர்த்துவதற்கு நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவர். தலையை உயர்த்தியதே நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே. நீர் உயரணும் ஆண்டவரே, நீர் பெருகணும் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமை அடையட்டும் ஆண்டவரே. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை ஆராதிக்கிற சபையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய், இந்த சபைக்கு விரோதமாய் நீ ஆராதிக்க ஆராதிக்க எழும்புகிற ஆயுதங்கள் முறியடிக்கிறதை உன் கண்கள் காணும், உன்னுடைய கண்கள் காணும். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் பெருகணும் ஆண்டவரே, ஆண்டவரே நீரே பாத்திரர். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கலாமா? கைகளை உயர்த்தி உங்க வாயில கர்த்தரை துதிக்கக்கூடிய துதி இருக்கட்டுமே, உங்க வாயில கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மகிமை இருக்கட்டுமே. நீங்க ஆராதிக்கும் போது, நீங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் மனிதர்களுடைய வார்த்தைகளை மாற்ற முடியும். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது உனக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்குகிற சத்துருவை கர்த்தர் முறியடிக்க முடியும். நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பலவீனத்தின் ஆவிகள் இன்றைக்கு மாறும். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் முறியடிக்கப்படும். நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கும் போது உன் பிள்ளைக்கு விரோதமாய், உன் ஜனங்களுக்கு விரோதமாய், உங்கள் சந்ததிகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் எல்லா ஆவிகளும் முறியடிக்கப்படும், முறியடிக்கப்படும், முறியடிக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மட்டும் பெருகணும்,
சொல்ல முடியுமா? கையை உயர்த்தி நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே. நம்ம ஏன் திரும்ப திரும்ப கர்த்தர் பெருகணும்னு சொல்றோம் தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, உங்க வாழ்க்கையில நீங்கள் கேட்காத ஆசீர்வாதங்களையும், நீங்கள் இதுவரைக்கும் உங்க கண்களிலே காணாத நன்மைகளினாலும் உங்கள் தலையை கர்த்தர் முடிசூட்ட பண்ணுவதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை காணாத நன்மைகள், இதுவரை உன் கண்களிலே பார்த்திராத ஆசீர்வாதங்கள், அவைகளினால் உன் தலையை முடிசூட்ட இந்த தேவன், இந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், இந்த இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? நன்றி ஆண்டவரே. ஓ, பயப்படாதே என கருமையான மகளே, மகனே, பயப்படாதே. உன் உதடுகள் என்னை துதிக்கட்டும், உன் உள்ளம் என்னை துதிக்கட்டும், உன் இருதயம் என்னை துதிக்கட்டும். நீ துதிக்கும் போது உனக்கு விரோதமாய் சர்ப்பத்தின் ஆவிகள் முறியடிக்கப்படுகிறது. நீ துதிக்கும் போது உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னுடைய கரத்திலே மாற்றப்படுகிறது. நீ துதிக்கும் போது இவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. நீ துதிக்கும் போது, நீ துதிக்கும் போது சத்துருனுடைய ராஜ்யம் அசைக்கப்படுகிறது. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர் ஆராதிக்கலாமா? அன்றைக்கு எரிகோ கோட்டை இடிஞ்சு விழணும் அப்படின்னா அவங்க எப்படி ஆராதிச்சிருப்பாங்க பாருங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கர்த்தரை துதித்து பாடும்போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததா? ஒருவேளை யோசேப்பை போல உங்கள் குடும்பத்தில் நீங்களோ இல்ல மற்ற யாரோ உங்கள் உறவினரோ உங்க பிள்ளைகளோ இரும்பு கம்பிகளுக்குள்ளால் அடைப்பட்டு கிடக்கலாம். சத்துரு சிறைச்சாலை என்கிற அனுபவத்தை கூட வச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க துதிக்கக்கூடிய துதி, இன்றைக்கு உங்க வாயிலிருந்து வரக்கூடிய துதி, அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை கர்த்தர் அசைக்க பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி, நல்லவரே உம்மை துதிக்கிறோம். என்னுடைய ஆவியில உணர்கிறேன், நீங்க ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும் போது பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது அழுகை மாறுகிறது. நீங்கள் ஆராதிக்கும் போதே உங்கள் பலவீனங்கள் மாறுகிறது. நீங்க ஆராதிக்கும் போதே உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கர்த்தர் தொடுகிறார். நீங்கள் ஆராதிக்கும் போதே உங்களுடைய கண்ணீர் மாறுகிறது. நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய வேதனை மாறுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? என் கர்த்தர் வல்லமை உள்ளவர், என் கர்த்தர் மாறாதவர், என் கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், யாரை நம்புவே? என் இயேசு ஒருவரை. எல்லாம் முடிந்தது என்று பயப்படாதீங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை, இந்த காரியம் என் குடும்பத்துல, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கு ஆண்டவரே, பயப்படாதீங்க சகோதரி. நம்பிக்கையோடு சேர்ந்து ஒருவரை நம்புங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயத்தோட உள்ள வந்திருக்கிற, நீ கலக்கத்தோட உள்ள இருக்கிறத பரிசுத்த ஆவியானவரை பார்த்ததுனால சொல்றாரு, பயப்படாதே. அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைந்தாலும்,
நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாமல் போனாலும், நம்புவதற்கு எதுவும் உன் கண்களுக்கு தென்படலாலும், ஆண்டவரே உள்ளங்கை அளவு மேகத்தை கூட பார்க்க முடியலையே என்கிற வார்த்தை நீ ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிற. பயப்படாதே, உள்ளங்கை அளவு மேகம்தான் பெரும் மழையை கொடுத்தது, பெரும் மழை கொடுத்தது. ஹல்லேலூயா. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், ஆண்டவரே மறுவாழ்வு இல்லை என்றாலும். இப்போ இப்படி சொல்றீங்களா? தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும். அருமையான சகோதரனே, you are not alone. எனக்கு அருமையான சகோதரி, நீங்க உங்க வாழ்க்கை பயணத்துல தனியா இல்ல, உங்க வாழ்க்கை ஓட்டத்துல நீங்க தனியா இல்ல. இல்லை என்றாலும் ஆண்டவரே, ஒருவரே. இப்போ உயர்த்தி என் இயேசு ஒருவரை, ஒருவரை நம்புவேன், என் இயேசுவை நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து பயப்படாம கலங்காம சொல்ல முடியுமா? என் நம்பிக்கைக்கு உரியவர், என் ரட்சிப்பின் கண்மலை, என்னை உருவாக்கின என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நான் கலங்க மாட்டேன். இன்னொரு விசை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? இயேசு ஒருவரை. இன்னொரு விசை, உம்மை நம்புவேன், என் வாழ்நாளெல்லாம் உம்மையே நம்புவேன். என் இயேசு ஒருவரை. சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? இந்த மாலை ஆராதனைக்கு ஆண்டவரே நான் போகிறேன், என் வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை, இன்னும் சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை ஆண்டவரே, நீர் கொடுத்த தரிசனங்கள் இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை, என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது, நான் நடந்து போகிற பாதை எனக்கு இருள் சூழ்ந்ததுனாலே நான் நடக்க முடியலன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? இந்த மாலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. கார் மேகங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும், உன்னை நடக்கக்கூடிய பாதையில கார் மேகங்கள் உன்னை பாதைகளை மறித்தாலும், நான் உனக்கு சூரியனாய் உதிக்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? ஹல்லேலூயா. நம்புவே நம்புவே ஒருவரையே நம்புவேன் ஆண்டவரே, உம்மையே நம்புவேன் இயேசுவே. எல்லாம் சொல்ல முடியுமா? வாயை திறந்து ஆண்டவரே. யார் உங்களை பார்த்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில இனி நீ மேல வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும், இனி உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பிள்ளை இனி இந்த ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல போவதில்லைன்னு சொல்லியிருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கடி சொல்வதுண்டு, சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டு கிடந்த யோசேப்பு, அவருடைய தகப்பன் குடும்பமும் யோசேப்போடு கூட இருந்திருந்தா கூட அப்படிப்பட்ட ஒரு ராஜ மேன்மையுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்க முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் செங்கடலை பிளந்தவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எரிகோ கோட்டையை இடித்தவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எதற்கும் பயப்படாதவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். உம்மை துதிக்கிறோம். நன்றி. நீங்க சொல்றீங்களா? உங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் எல்லாம் இன்றைக்கு அசைக்கப்பட்டு இருந்தாலும், என் வாழ்க்கையில எல்லாமே இன்றைக்கு தலைகீழா இருந்தாலும், மனிதர்கள் பேசின வார்த்தை உங்களை கலங்க பண்ணி கொண்டிருந்தாலும், பயப்பட மாட்டாண்டவரே, பயப்பட மாட்டாண்டவரே, உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் சொல்லுகிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி நீங்க சொல்றீங்க. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், நீங்க சொல்லுங்க.
தேவனே குடும்பம் என்ன ஆண்டவரே என்கிற கேள்வியோடு நிற்கிறதை என்னால பார்க்க முடியுது. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டக சாலையில் கொண்டு போய் சேர்க்கிறதில்லை, களஞ்சியங்கள் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா போஷித்துக் கொண்டிருக்கிறார். உங்களையும் போஷிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பறவைகளை பார்க்கிலும் அவைகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்பதை உணர்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, we worship you Lord. துதிக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நாம் ஆராதிக்கலாம். இந்த ஆராதனை துவக்கத்தில் சொன்னது போல we are going to submit ourselves. இந்த துதி ஆராதனை கடைசியில் நம்ம எப்படி முடிக்க போறோம் அப்படின்னா, ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு கூட இந்த ஆராதனை முடிக்க வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். சில நேரங்கள்ல கஷ்டங்கள் வரும்போது கர்த்தரை மறந்து போகிறோம். சில நேரங்கள்ல வாழ்க்கையில பாடுகள் பெருகும் போது கர்த்தரை துதிப்பதை மறந்து போகிறோம். சில நேரத்தில் வீட்டுல தோல்விகள் வரும்போது கர்த்தரை ஆராதிப்பதை மறந்து போகிறோம். சில நேரத்தில் வாழ்க்கையில சொல்ல முடியாத துயரம் வரும்போது கர்த்தரை துதிப்பதிலே மறந்து போகிறோம். ஆனா கர்த்தரை எதிர்பார்க்கிறார், எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நீ என்னை துதிப்பாயா? உங்க கைகளை உயர்த்த முடியுமா? கைகளை உயர்த்தி நீங்க கடைசியில நம்ம அர்ப்பணிப்பின் ஒரு நேரத்துல நம்ம வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறாரு. கைகளை உயர்த்தி, நான் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்க முன்னாடி வாங்க, நான் கூப்பிட போறதில்லை. ஆனால் இருக்கிற இடங்களிலே நான் என்ன முழுமையா உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, இனிய வாழ்க்கையில என்ன வந்தாலும், இனிய வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும் ஆண்டவரே, இனிய வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் நான் உம்மை உண்மையாய் பின்பற்றுவேன். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அப்படியே வாய்களை திறந்து துதிக்க முடியுமா? வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுறவங்க வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கும்படியாய். ஹல்லேலூயா, we worship you Lord, we worship you Lord. உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தோல்வியில உம்மை அதிகமாய் துதிப்பேன், என் வேதனையில உம்மை அதிகமாய் துதிப்பேன். நான் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. மனுஷங்க மத்தியில உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். என் உறவினர்கள் மத்தியில உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன். என் நண்பர்கள் நடுவில் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் என் கண்ணீர் இருந்தாலும் உம்மை துதிப்பேன். நான் உடைக்கப்பட்டிருந்தாலும் உம்மை துதிப்பேன். நான் வியாதியில இருந்தாலும் உம்மை துதிப்பேன். நான் நினைச்சது நடக்கலனாலும் உம்மை துதிப்பேன். நான் விரும்பினது வரலனாலும் உம்மை துதிப்பேன். என் மனுஷங்க என்னை கைவிட்டாலும் உம்மை துதிப்பேன். நான் நம்பின கண்மணிகள் எல்லாம் என்னை விட்டு விலகினாலும் உம்மை துதிப்பேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் நான் பயந்து போகாதபடிக்கு உம்மை துதிப்பேன். உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை துதிப்பேன். எல்லாருடைய வாய்களை திறக்கப்படட்டுமே. ஹல்லேலூயா, உம்மை துதிப்பேன். எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படட்டுமே. கடைசி நொடிப்பொழுதுல நம்ம வந்திருக்கிறோம். பயப்படாதீங்க. அநேகருடைய முகத்துல கவலைகளையும் கண்ணீரையும் பார்க்க முடிகிறது. பயப்படாதீங்க. உங்க கண்ணீரின் நடுவில் கர்த்தரை துதி, உங்களுடைய வேதனை நடுவில் கர்த்தரை துதிங்க, உங்க தோல்வி நடுவில் கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, என் மகள் என் மகன் இந்த தோல்வியில என்ன துதிக்கிறாங்களே, இந்த வேதனையில என்ன துதிக்கிறாங்களே, இந்த பிரச்சனையில கர்த்தர் என்னுடைய பிள்ளைகள் என்னை ஆராதிக்கிறார்களே, நான் இவர்களை இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறபடியினால எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா. நன்றி
தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருது? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, நிர்வாணமோ, பசியோ, நாச மோசமோ, பட்டயமோ, எதுவும் என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறபடி இங்க நிற்கக்கூடிய நீங்க சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில பட்டயம் வந்தாலும், என் வாழ்க்கையில தேவ தூதர்களானாலும், எப்பேற்பட்ட உறவுகளானாலும், என்ன வந்தாலும் என் அப்பா மேல வச்சிருக்கிற அன்பனை விட்டுற மாட்டேன். விசேஷமாய் வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப நாட்கள்ல உங்கள் ஆண்டவராக இயேசு ஒருவரையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையா சொல்லணும்னு கர்த்தர் விரும்புறாரு. பரவாயில்ல, உனக்கு பலவீனம் இருக்கிறது எனக்கு தெரியும், உன்னுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியும், உன்னுடைய சரீரத்துல வியாதிகள் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ என்னை துதிப்பாயா? ஆனாலும் என்னுடைய அன்பை விட்டு நீ பின்வாங்காமல் இருப்பாயா? கரங்களை உயர்த்தி துதிக்கிற ஆண்டவரே நன்றி. குயவனே உம் கையில் உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே உருவாக்குவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? முழங்கால் படிட முடியுமா? உங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி இன்னொரு விஷயம். உருவாக்குவே 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 உருவாக்குவே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வரைந்திடும் உம் சித்தம் போல். எல்லாரும் சேர்ந்து உம் சேவைக்காக என்னை தருகிறேன்,
கரத்தில் என்னை படைக்கிறேன். இயேசுவே என்னை தருகிறேன். என்னை உம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கிறேன். என்னை உம்முடைய கரங்களுக்குள்ளே அர்ப்பணிக்கிறேன். உருவாக்குவே என்னை, உருவாக்குவே, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே. வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுவே. சொல்லுங்க பாப்போம். உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுவே. உம்மை துதிக்க ஓய்வின்றி உம்மை பாட, ஓயாமல் உம்மை துதிக்க உருவாக்குவே. முடிக்க போகிறோம். கடைசியாய் அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு, அர்ப்பணிப்போடு கூட ஆராதனையை முடிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி இன்னும் ஒரு விஷயம் கூட, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எல்லாரும் சேர்ந்து என்னை உருவாக்குமே. இப்ப கையை உயர்த்தி என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஒரு கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியுமா? இருக்கக்கூடிய அநேகர் உங்களை நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க என்று நான் ஆவியில உணர்கிறேன். உடைய ஆராதனையை நான் பார்க்கும்போது, நீங்க முழங்கால் படிட்டு கண்ணீரோடு இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நான் பார்க்கும்போது உண்மையாகவே சொல்ல முடியும், கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு மகிமை அடைந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு மேன்மை அடைந்திருக்கிறது. பரலோகம் இன்றைக்கு சந்தோஷம் அடைந்திருக்கிறது. இந்த துதிகி நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம், இந்த துதிகி நிமித்தம் உங்க குடும்பத்துல ஒரு மாற்றம், இந்த துதிகி நிமித்தம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், சபையில ஒரு மாற்றம், ஊழியத்துல ஒரு மாற்றம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? ஹல்லேலூயா, நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. நான் பள்ளத்தாக்குக்குள்ள போனாலும் பரவாயில்லை, நான் மேடு பள்ளங்களை கடந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே. உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தின் குகைக்குள்ள இருந்தும் கூட உங்களால கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? நிறைய பேர் கண்ணீர் வரும்போது கர்த்தரை மறந்து போகிறார்கள். உபத்திரவங்களை சந்திக்கும் போது கர்த்தருடைய அன்பை மறந்து போகிறார்கள். ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் இயேசு அல்ல, நன்மைகளுக்கு மாத்திரம் இயேசு அல்ல, வாழ்க்கையில உயர்வு வேண்டும் என்பதற்காக மாத்திரம் இயேசு அல்ல. என் உயர்விலும் என் இயேசுவை துதிப்பேன், என் தாழ்விலும் இயேசுவை துதிப்பேன், என் தோல்வியிலும் இயேசுவை துதிப்பேன், என் நஷ்டத்திலும் என் இயேசுவை துதிப்பேன், என் வியாதியிலும் இயேசுவை துதிப்பேன், என் வேதனையிலும் இயேசுவை துதிப்பேன். மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை துதிப்பேன். ஒரு கையை தட்டிடலாமா? கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லா நேரத்திலும் உம்மை துதிப்பேன்.
worship you Lord. கடைசி எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி உருவாக்குமே என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம முடிக்க போறோம். கைகளை உயர்த்தலாமா? இன்றைக்கு அநேகருடைய உள்ளம் மாறி இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் இன்றைக்கு துதியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்துக்குள்ள துதியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். இது ரொம்ப முக்கியம். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. இதே தேவ பிரசன்னத்துல நான் ஆண்டவருக்கு இன்னைக்கு உண்மையா ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு ஊழியர்கள் முன்பாக வரப்போகிறாங்க. கையில உயர்த்தி என்னை முழுமையா ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. இது பொய்யான அர்ப்பணிப்பு இல்ல, ஊழியக்காரர் சொல்றாருன்றதுக்கான அர்ப்பணிப்பு இல்ல, உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவரே. சொல்லுங்க பாப்பா, உண்மையா அர்ப்பணிக்கிறப்பா. நான் திரும்பவும் நான் எதை விட்டுட்டு வந்து நாங்க போக மாட்டேன். நான் திரும்பவும் எதை தூக்கி போட்டனோ திருப்பி எடுக்க மாட்டேன். நான் எதை வெட்டி போட்டுட்டனோ திருப்பி நான் எடுக்க மாட்டேன். நான் எந்த உறவை விட்டுட்டனோ திரும்பவும் நான் போய் புதுப்பிக்க மாட்டேன். உமக்கு பிரியமில்லாத நான் முன்னாடி செஞ்சேன், இனிமேல் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இந்த துதி ஆராதனை நான் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. Praise the Lord. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே என் மாம்சத்திலே நான் உணர்கிறேன். ஷதர கபாலா தூரதாலா. என்ன எதிர்பார்த்து இந்த இடத்துக்குள்ள வந்தாயோ, உன் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படி சொல்றார். எதிர்பார்த்து இருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கானவைகளே என்று உங்கள் மேல் மனதுருகிற சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த அர்ப்பணிப்பை விட்டுறாதீங்க, இதை ஒப்பு கொடுத்துட விட்டுறாதீங்க. எனக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்து அமர்ந்த மாத்திரத்திலே பெரியோர்களும் வாலிபர்களும் நீங்கள் ஆராதித்ததை பார்த்தபோது என் உள்ளம் மகிழ்ந்தது.
நாங்கள் அதிகமாய் விரும்புவது ஆராதனை. மணிக்கணக்காய் கர்த்தரை பாடணும், மணிக்கணக்காய் ஆண்டவர் ஆராதிக்கணும். அந்த ஆராதனையின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அர்ப்பணித்த நீங்கள் இனி வரும் காலங்களில் நீங்கள் என்ன விதமான சூழ்நிலைக்குள் கடந்து போக நேரிட்டாலும் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், பின்னாடி போக மாட்டேன். அந்த உறுதியில் நில்லுங்க, உறுதியில் நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஸ்தோத்திரம். நீங்க ஒப்பு கொடுத்துட்டு அர்ப்பணிச்சுட்டேன்னு சொல்லுகிறத நானும் கர்த்தர் ஒரு விசை பார்க்கும்படி தயவு செய்து வலது கை நல்ல மேல வைத்து காட்டுங்க பார்க்கலாம், கைதி காட்டுங்க பார்க்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த கைகளெல்லாம் நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை நமக்கு அர்ப்பணித்து இருக்கிறதை, உம்மை ஆராதிப்பது அர்ப்பணித்து இருக்கிறதை, உம்முடைய சேவைக்கு அர்ப்பணித்து இருக்கிறதை ஆண்டவரே எமக்கு காண்பிக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகள் கைகளை வைத்து காண்பிக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு கைகளும் மேலும் இப்பொழுதே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் எந்த சூழ்நிலையிலும் இந்த அர்ப்பணிப்பை விட்டு பிள்ளைகள் மாறாதிருப்பார்களாக. கரங்களை உயர்த்தி காண்பித்த என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த துதி ஆராதனையிலே நான் பங்கு பெற்றது நல்லது என்று மன நிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து போவார்களாக. இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு ஐயா ஆண்டவரே, பாஸ்டர் ராயப்பன் ஐயாவுடைய தியாகத்தை நினைக்கிறேன், அவருடைய ஊழிய பாரத்தை நினைக்கிறேன். அவர் கட்டி எழுப்பில் இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர் பிரின்ஸுக்காக ஸ்தோத்திரம், மகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை இன்னும் அவர்கள் மேன்மையாய் கிருபை தந்து நடத்தும். இதற்கு விரோதமான எல்லா கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். எந்த நோக்கத்தோடு கூட இந்த சபை இங்கே ஸ்தாபிக்கப்பட்டதோ அது அப்படியே 100% அந்த தரிசனம், திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேற கிருபை தாரும். தொடர்ந்து நடத்தி ஆளுகை செய்யும். எல்லாருக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் நமது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வருகிறவரை உங்கள் எல்லாரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லி முடிச்சிடலாம். என் ஆத்துமாவே